ப்ரோ 2 லட்ச ரூபா பணம் இருந்தால் வீடு தரீங்களா? உண்மையாவா? கண்டிப்பாக பதர். கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் வாசலே, கும்மிடிப்பூண்டிலேருந்து ஒரு 500 மீட்டர் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் சர்வீஸ் ரோட்லேயே நம்ம ப்ராஜெக்ட். வெறும் 2 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதுங்க, இந்த வீடை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு கிரிக்கெட் கேட் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் கார் பார்க்கிங், இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் வந்துடும். அது இல்லாமல் இது வந்து சம்பு கொடுத்துருக்கேன், செப்டிக் டேங்கு, அது இல்லாமல் வேஸ்டேஜ் தனிக்காக கொடுத்துருக்கேன். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கேன், என்ட்ரன்ஸ் ஸ்டோரு. ஸோ நல்ல பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஹால் மட்டும் இல்லாமல் ஒரு பெட்ரூம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கேன். கிச்சன், ஹால், பெட்ரூம் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மெயினாக இந்த வீடு பிளான் பண்ணது எப்படின்னா டூப்ளெக்ஸ் மாடல், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே இன்னும் 2 பெட்ரூம் எல்லாம் கட்டிக்கலாம், 3 BHK கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பெட்ரூம் கூட நான் ப்ரொவைட் பண்ணுற ரேட்டு வெறும் 25 lakhsக்கு 1 BHK 2 BHK பார்த்தீங்கன்னா வெறும் 29 lakhsல வரும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கையில் வெறும் 2 lakhs இருந்தால் போதும், பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக இந்த வீடு வாங்குற மாதிரி இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷனலாக வர இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டி டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஎஸ்டி, இந்த 5 விஷயமே ஃப்ரீயாக தரேங்க. நான் போய் சொல்ல, நேரில் வந்து பாருங்கள். இல்லாமல் முதல் வீடாக இருந்தால் கவர்மெண்ட் தர மானியம் 2,67,700 இந்த அமௌண்ட்லேருந்து குறையுங்க.